உங்களுடைய தலைவர் சீமான் அதிரடியாக நிறைய விஷயங்கள் எப்போதுமே பேசுவார். இப்போ பேசுனதும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ரித்தனியா கேஸில், அதாவது வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தனியா கேஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள்லாம் கஞ்சா அடிச்சுட்டு படுத்திருக்காங்களா அப்படின்னு அநாகரிகமான முறையில் பேசியிருக்காரு அப்படின்னு சீமானுடைய வீட்டையெல்லாம் முற்றுகையிட்டுங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. சீமான் பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் தொடர்ச்சியாக நம்ம ஒன்றை எல்லாருமே மறந்துடுறோம். என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியில் இவர்கள் 2021 திமுக ஆட்சி அதிகாரத்தில் கட்டில் ஏறியவுடன் அன்று முதல் இன்று வரை நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும், அநீதிகளுக்கும், இல்லை கொலைகள், இங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள், இது எல்லாத்துக்குமே துணை போய் கொண்டு அவர்களின் ஊதுகுழலாகவும் மௌனமாகவும் இவர்கள் எல்லா கட்சிகளைப் போலவும் இவர்கள் அந்த கூட்டணியில் இருப்ப ஒரே ஒரு காரணத்துக்காக கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்து மௌனமாக வாய்மூடி இருக்கிறதின் கோவத்தின் வெளிப்பாடு தான் அது. எந்த இடத்துலையுமே இந்த கம்யூனிசம், நான் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஐயா சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட நான் மகிழ்ச்சி அடைந்தேன். பரவாயில்லையே, யாரோ ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு பேசுகிறாரு, கம்யூனிஸ்ட்லேருந்து எதிர்க்கிறாரு, ஒரு நியாயமான குரல் மாதிரி எழும்புதேன்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த நிமிடமே இவர்கள் அவர்களிடம் மண்டியிடுறார்கள், சரணடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ இதை யார் தான் கேட்குறது? இந்த கோவத்தின் வெளிப்பாடு நீங்கள் ஒன்று எதிர்க்காமல் இருக்கிறீங்க, இல்லைன்னா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறீங்க. ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கட்சி என்ன தவறு செஞ்சாலும் சரி, திமுக இந்த மாதிரி அரசியல் வரலாற்றில், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் என்றுமே இருந்ததில்லை. அவ்வளவு அநீதியும் அக்கிரமும் நடந்து கொண்டிருக்கு போது நீங்களாம் வாய் மூடி மௌனம் காக்கும்போது, ஒரு பாமர மக்களாக, ஒரு சாமானியனாக எனக்கே அந்த கோவம் வருது. ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை நானும் பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்கே ஒரு பிரச்சனைனாலும் ஒரு ஆளாக இருந்தாலும் கொடி பிடிச்சிருக்கேன். என் சொந்த உறவினர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இருக்காங்க. நான் அப்படி பார்த்து வளர்ந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி எங்கே இருக்குதுன்னு இடத்துல இல்லாமல், என்ன சொல்லுவாங்க, மறைந்திருக்க கூட இல்லை, இடம் தெரியாமல் அழிந்து விட்ட ஒரு அவல நிலையில் இருக்கும்போது அதோட கோவத்தின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னைக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் எழுப்பப்படுகிறதோ, அண்ணன் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் முதன்மையாக நின்று குரல் கொடுக்குறாரோ, அன்னைக்கெல்லாம் யார் வர்றீங்கன்னா, இவர்களின் ஊதுகோலாக இருக்கக்கூடிய திமுகவின் ஊதுகோலாக இருக்கக்கூடிய விசிகா வருது, இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர்றாங்க, இல்லாட்டி அதன் துணை சங்கமாக இருக்கக்கூடிய மாதர் சங்கம் வர்றாங்க. இவரெல்லாம் அப்பொழுது மட்டும்தான் எழுந்து வர்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நீங்கள் அண்ணன் சீமானை எதிர்த்து பேசக்கூடிய தாண்டி உங்களுக்கு இங்கே எதுவுமே கெட்டதே நடக்கலையா?